ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மசாலா நொய் கஞ்சியும் அதுக்கு தொட்டுக்க வேர்க்கடலை துவையலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் கஞ்சி. அதுக்கு நான் ஒரு டம்ளர் புழுங்கலரிசி நொய், ஆர்கானிக் நொய் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 பிடி பைத்தம்பருப்பு போட்டு 2த்தையும் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி கடைசியாக சேர்க்கலான்னு வச்சுட்டேன். மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்த உடனே இது மாதிரி வெந்திருக்கும். இது கூட கொஞ்சம் சுடுதண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கிட்டு கொத்தமல்லி போட்டுடலாம், தூவிடுங்க. அவ்வளோதான், நொய் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க கூட தேவையில்லை, சூப்பராக இருக்கும். ஆனாலும் இதுக்கு நம்ம ஒரு வேர்க்கடலை துவையல் அரைக்கலாம். வாங்க, ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, 4 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் புளி, ஒரு 4 பல் பூண்டு, இந்த அளவு புளி இருந்தால் போதும். அடுத்து வேர்க்கடலை, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா துவையல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கும் இந்த கஞ்சிக்கும் நல்ல காம்பினேஷன். வெறும்னாவும் சாப்பிட்லாம், ஏன்னா இந்த கஞ்சியில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த துவையல் தாளிச்சிடலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த துவையலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கஞ்சிக்கும் இந்த துவையலும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.